இந்த ஹேர் டை ஆயில் உங்களுடைய முடிகளுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். ஒரு முடி கூட உதிரவே உதிராதுங்க. சின்ன வயசுல இருந்தே வெள்ளை முடி பிரச்சனைனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஹேர் டை ஆயில் உங்களுடைய பிரச்சனைய 100% நீக்கிடுங்க. முடி கொத்து கொத்தா கொட்டுதா, கவலைப்படாதீங்க. இந்த ஹேர் டை ஆயில் உங்களுடைய முடி கொட்டுதல் பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுடைய ஹேர்ல எந்த விதமான பிரச்சனை இருந்தாலுமே இந்த ஹேர் டை ஆயில் எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். வாங்க இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஹேர் டை ஆயில் பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம இரும்பு கடாயில ஹேர் டை ஆயில ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எது கிடைச்சாலும் பரவாயில்லைங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதை சிம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. எள்ளு நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு 100% உதவி செய்யுங்க. இதுல இருக்கிற நிறைய நியூட்ரிஷன் நம்மளுடைய முடிய நல்லா போஷாக்காக்கும். அதே மாதிரி நிறைய அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. புதுசா வளரக்கூடிய முடிகள் எல்லாமே நல்லா கருமையா வளர ஆரம்பிக்கும். இந்த நேச்சுரலான ஹேர் டை ஆயிலை நீங்க சின்ன வயசுல இருந்தே பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு வெள்ளை முடி கூட பார்க்க முடியாதுங்க. முடி உதிரவே உதிராது. உங்களுக்கு ஹேர்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே சரி பண்ணி கொடுத்துரும் இந்த ஒரு ஹேர் டை ஆயில். இப்போ நம்ம சிம்லேயே வச்சு வறுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும்போது இதுல இன்னும் 2 பொருட்கள் நம்ம சேர்த்துக்க போறோம். அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை நல்லா அடர்த்தியா நீளமா வளர்க்கக்கூடிய பொருட்கள் தான். அதே மாதிரி முடியை நல்லா கருகருன்னு வளர்த்து கொடுக்கும். இப்போ லைட்டா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்றது பார்த்தீங்கன்னா 150 ml ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ற போறேன். அதுக்கு நான் 3 டீஸ்பூன் அளவு எள்ளு எடுத்துக்கிறேன். நீங்க அதிகமா செய்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னுமே இதோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 300 ml நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல 6 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளா இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு எள்ளா இருந்தாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலுமே இந்த ஹேர் டை ஆயிலுக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்கும். பாருங்க லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாம முடியை நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயமும் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இந்த 3 பொருட்களை மட்டுமே வச்சு இப்போ நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஹேர் டை ஆயில் சளி பிடிக்காதுங்க. அதே மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவுமே கொண்டு வராது. நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் டை ஆயில் 100% வேலை செய்யும். எள்ளெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடிக்கிட்டே நீங்க கிளறி விடுங்க. ஏன்னா எள்ளெல்லாம் வெடிச்சு வெளியில வந்துடும். கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும். 3 பொருட்களோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி இந்த கருஞ்சீரகத்துல இருந்து ஒரு விதமான ஆயில் வரும். அந்த ஆயில் வெளியில வர வரைக்கும் நம்ம இந்த 3 பொருட்களையுமே வறுத்துக்கணும். பாருங்க வெடிப்பெல்லாம் அடங்கிடுச்சு. நல்லா வெந்தயம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா எப்படி ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம்.
இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து பவுடர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற எள்ளுல இருந்தும் ஆயில் வரும், நம்ம சேர்த்துருக்க கருஞ்சீரகத்துல இருந்தும் ஆயில் வரும். பாருங்க, இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து பொடி வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இதில் வந்து 150 ml வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, 150 ml வந்து நம்ம சேர்த்தாச்சு. இதை வந்து நீங்க வெயில்ல வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு. நம்ம சேர்த்த 3 பொருட்கள்ல இருந்து நம்மளுக்கு இப்படி ஒரு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டவே வேணாங்க. 3 நாள் வெயில்ல வச்சு எடுத்துட்டு அப்படியே ஒரு பாட்டில்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவையானப்ப ஒரு சில்வர் பவுல்ல எடுத்துக்கோங்க, வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு ஊறிக்கிட்டே இருக்கணும். இப்போ எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இங்க பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கலரும் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும். இது ஹேர்ல வந்து நம்ம ஊற வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இந்த ஹேர் டை அப்ளை பண்ணி ஒரு வாரத்திலேயே உங்களுடைய வெள்ளை முடிகள் நிறம் மாறுறதை நீங்க பாப்பீங்க. வாரத்துக்கு 2 வாட்டி இந்த ஹேர் டை ஆயிலை அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி சொதம்ப தலையில அப்ளை பண்ணிட்டு நீங்க ஷாம்பு ஏதாவது வீட்டில் மைல்டு ஷாம்பு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளுடைய சேனல்ல மைல்டு ஷாம்பு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற வீடியோலாம் வந்து நிறைய போட்டிருக்கோம். நேச்சுரலா எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு. நேச்சுரல் ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 10-12 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் கரிஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. நீங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்புலேருந்து 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷாம்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வந்து நல்லா அலசிக்கலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்குறதுக்கும் இந்த நேச்சுரலான ஷாம்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு எந்த விதமான ஹேர் டேமேஜும் ஆகாதுங்க. இப்போ ஹேர் டே ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம ஹேர் டே ஆயிலை நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணிக்கோங்க. வேணுங்கிறப்ப நம்ம வடிகட்டிக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஹேர்லெல்லாம் ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு சொதம்ப அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லையா ஹேர் டை ஷாம்பு, அதை வச்சு நம்ம ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செய்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஹேர் டேமேஜ் எதுவுமே ஆகாது. நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா சில்கியா நல்லா கருகருன்னு நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டையை நீங்களும் இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.